என்ன மச்சி ட்ரெஸ் செமையா இருக்குது. என்னடா இந்த மாதிரி கலக்கற மச்சி சொல்லி தச்சேன். நாடா இவ்வளவு பெரிய பேர்ல இருக்குது. கால் மறைக்கற அளவுக்கு இருக்குது. நல்லா ஏடா தச்சா? வச்சது பார்க்கல. சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்குல்ல? யார் மச்சான் டிரைவர்? குமாரனடா. டைம் என்ன? 8:20. ஏறுப்பா மேல. பாத்து நண்பா, நானெல்லாம் போய் சேர்ந்துரு போல இருக்கு. பாத்துக்க. டேய் என்னடா? என்னடா நேரம் புட்டு இருப்படா. யார் போட்டுட்டு இருப்பா? உள்ள பண்ணிட்டு இருக்க? மாதிரி எதனா ஆக்ட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சீன் போட்டேன். காலை கொடுத்து அசிங்கப்பட்டுட்டான் மச்சான். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா. ஓவரா பல்லு தள்ளாத. ஏய் யாரு படுத்தல்றா? வேலை அன்னைக்கு பஸ் பேக் டயர் அப்படியே இந்த காலில் ஏறி இறங்கிச்சுல. இது மச்சி உங்களை ஒருத்தனாந்து அந்த இடத்துல பயந்து செத்தே போயிருப்பீங்க. நான் எவ்வளோ கெத்தா இருந்தாந்து போனேன். தின்னூர் மார்க்கெட்டே பார்த்தது மச்சி. மெர்சல் ஆட்டானுங்க யார் ஆயிவன் அப்படின்னு. ஃபுட்போர்ட் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. ஆமாண்டாப்பா நம்பிட்டோம். ஏய் கிளம்புடா காத்தோட்டம். தோடா செத்துற போறானே கவலைப்பட்டா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சீனை போடுறத பாரு. இவரு தாங்க நம்ம படத்தோட ஹீரோ தினகரன். இவர் படிக்கிறது வேந்தன் ஆல்பாஸ் டுடோரியல்ல. ஏன்னா 12th ஃபெயில். கடந்த 3 வருஷமா அட்டெம்ப்ட் எழுதி எல்லா பாடத்துலையும் பாஸ். இங்கிலீஷில் மட்டும்தாங்க ஃபெயிலு. ஆனால் இவர்கிட்ட என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார்? பிஏ ஹிஸ்ட்ரி. ஏன் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்? எல்லா காலேஜ்லையும் ஹிஸ்ட்ரி படிக்கிற பசங்க தான் கெத்து. அதான் நானும் ஹிஸ்ட்ரி. இதனால தாங்க எப்படியாவது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சேரணும்னு வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்காரு. இவங்க தாங்க மனோ, மாரி, தேவா, மகேந்திரன். இவங்க எல்லாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. படிக்கிறதுக்கு வேலைக்கு எங்கேயும் போகலனாலும் காலையில் இந்த பஸ்ஸில் வருவானுங்க, சாயந்தரம் இந்த பஸ்லேயே திரும்பி போயிடுவானுங்க. மற்றபடி இவங்களோட ஃபுல் டைம் ஆல் டைம் ஒர்க்கு காதல் 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 தான். தினமும் இவங்களுக்கு நடக்கிற காதல் அனுபவங்களை பற்றி பேசுறது, காதல் பாட்டு பாடுறது, காதல் பாட்டு கேட்கறது, காதல் பாட்டு புத்தகங்களை படிக்கிறது, காதலியை பற்றி கவிதை சொல்றது. இருக்கிறது இன்னும் பெய்யும் அவள் என்னை பார்த்து கொண்டிருப்பதால். பொண்ணுங்களை மடிக்க பயங்கரமாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறது, நியூ இயர் லவர்ஸ் டே வந்தால் போஸ்ட் எழுதி ஓட்டுறதுன்னு ஒரே காதல் மயம்தான். இதனால தாங்க இந்த குழுவோட பேர் கூட லவர்ஸ் பாய்ஸ். இந்த குழுவுக்கே தலைவன் யாருன்னா நம்ம ஹீரோ தாங்க. எப்படியாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறித்தனமாக உழைச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ உயிரை கொடுத்து இந்த பஸ்ஸில் ஏன் வராருன்னா, அனுராதயமா தேவியம்மா அஞ்சல் தேவியம்மா எங்கள் தேவியம்மா மீனாட்சி சக்தி ராணி முகர்ஜி கமலா போல ஒண்ணு நிமலா போல ஒண்ணு அம்பிகா ராதிகா கமலா விமலா ஜோதிகா இவங்க தாங்க நம்ம ஹீரோவுக்கு இப்போதைக்கு ஹீரோயின். பேர் பூர்ணிமா. பக்கத்தில் இருக்கிற செவாப்பட்டை ஸ்கூலில் தான் +1 படிக்கிறாங்க. தினமும் இந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. அதனால தான் நம்ம ஹீரோவும் இந்த பஸ்லேயே வராரு. நம்ம ஹீரோவுக்கு பூர்ணிமா மேலே எப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா,
இந்த பக்கம் ஆட்டின்னு இருக்கடா மச்சான் அது ஒன்றும் ரைட்டா அதான் மச்சே பஸ் காலியா இருக்குது மச்சான் அன்னைக்கு பார்த்தா இது கூட தான் மச்சான் அன்னைக்கு பஸ்ல கை கால் போகுது சூப்பரா இருக்குடா மச்சி வாடா டேய் டைம் ஆகுதுடா ஹலோ மச்சிங்க வெள்ளை கலரு தாவணியா பச்சை கலரு சுடிதாரா ரெட்ட சடையா வாடியம்மா வாடியம்மா டைட்டானிக் பிஏ ஹிஸ்டரி காதலிக்காமல் இருப்பதை விட காதலித்து தோல்வி அடைவதை சிரிச்சிச்சு மச்சி நாளைக்கு என்ன டெஸ்ட் டி தமிழ் டெஸ்ட் நாளைக்கு ஆமா தெரியுமே ஃபர்ஸ்ட் அடி சொல்லு நான் சொன்னேன்ல இந்த வாட்டியாவது பாஸ் பண்ணி ஆகணும்டா இல்லைன்னா எங்கள் அப்பா என்ன மாடு மேய்க்க விட்டுருவாரு இதெல்லாம் ஒரு மேட்டரடா நீ தமிழ்ல ஃபெயில் ஆன இங்கிலீஷ்ல தானே எவனாட்டு மொழியை படிப்படினா எப்படிடா மச்சான் படிக்கிறது வர்ற கோவத்துக்கு மச்சான் 2 மார்க் போட்டா போதும்டா இதுக்கு அழகா காலேஜில் ஜாயின் பண்ணி சீனா இருந்திருப்பேன்டா விடுமாச்சு ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்குடா அதில் பார்த்துக்கலாம் டேய் நீயாவது 2-3 மார்க் தான்டா நான் 30 மார்க் கூட தாண்ட மாட்டேன்றேன் தெரியுமா ஆ நான் 30 மார்க் கூட தாண்ட மாட்டேன்னு அது ரொம்ப சிம்பிள்ரா கொஸ்டின் பேப்பரை பார்த்து அப்படியே எழுதணும் முடிஞ்சா எதுனா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு வச்சுக்கேன் அதை பார்த்து அப்படியே எழுது மச்சு ஆனா மச்சான் நீ எழுதுற இங்கிலீஷ் யாருக்குமே புரியக்கூடாது டேய் என்னடா அந்த பொண்ணு ஒன்று பார்க்குது பாக்குதா ஏய் ஆமாண்டா டேய் இதை பார்க்க பாடுறா என்னடா சிரிக்குது சிரிக்குதுல என்னடா நீ சிரிக்கிற டேய் என்னடா நடக்குதுங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான் அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் மச்சி யாரு பூர்ணிமாவியா அந்த பொண்ணு அதான் பாக்குறிய நல்லா பாக்குது மச்சி ஆனா ஒன்னும் லவ் சொல்ல மச்சான் நீ தான் எப்படியாவது ஹெல்ப் டேய் விட்றா அந்த பொண்ணை நான் 3 வருஷமா லவ் பண்ணிக்கிறேன் தெரியுமா வந்து 3 மாசத்துல கரெக்ட் பண்ண போற என்னை பார்த்து ஒரு தடவை கூட சிரிச்சதில்லடா மச்சான் உன் தங்கச்சி மாறா ஏய் நீ தான்டா எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி சேர்த்துக்கணும் நீ பண்றது சரியில்லடா உனக்கு நான் இங்கிலீஷ் சொல்றேன் மச்சான் என்னதே இங்கிலீஷா டேய் கையடா ஒரு மார்க் எடுக்க வைக்கிறேன் பாரு பின்னாடியே வந்திருக்கான் திரும்பி பார்க்காம வா பூர்ணி பாரு அவன் பின்னாடியே வரான் பாரு நில்லு வரட்டும் நீ கம்முனு வாடி ஏ பூர்ணி நில்லுன்னு சொல்றல இப்ப அண்ணா ப்ளீஸ்ண்ணா பின்னாடி வராதீங்கண்ணா நீங்க இங்க எனக்கு அண்ணன் மாதிரி என்னடா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கண்ணா அண்ணனோ ச்சே கணக்கில் எழுதிக்கிறேன் இப்போ என்ன இன்னும் வரல வரும் ஒரு ரசனா பண்ணி போனா என்னதாண்டி அசிங்கமா இல்ல உனக்கு இப்பதானே ஒரு பொண்ணு உன் அண்ணான்னு சொல்லிச்சு அதுக்குள்ள இன்னொரு பொண்ணா லவ் ஃபெயிலியர் தானடா சோகமா தானே இருக்கணும்
லவ் ஃபீல் என்ன சோகமா இருக்கணுமா மனுஷன்? ஆமால சோகமா தானே இருக்கணும். எனக்கு தான் சோகமே வரலையே. இப்போ நான் சோகமா இருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன மாமானா கூட போகுது. மாமான்னு கொடுத்தது வச்சு ஒரு நாள் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன், வாங்கி கிழிச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் அது பின்னாடி கொஞ்சம் சோகமாகவே தெரிஞ்சேன். என் உண்மையான சோகத்தை புரிஞ்சுங்கன்னு அதுவே வந்து என்ன ஒரு நாள் லவ் பண்ணுறேன்னுச்சு. இப்போல்லாம் அந்த பொண்ணு மாமான் தான் கூப்பிடுது மச்சி. இப்போ நானும் சோகமா இருந்தா பூர்ணிமாவும் என்ன லவ் பண்ணுமா? கா 2 போண்டா எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கப்பா. போண்டா சாப்பிட்றா. நான் மச்சான் கலாய்க்கிறியா? மல்லிகா 2 கப் டீ போட. என்னால எப்படி எப்போ சாப்பிட முடியும்? டேய் உனக்கு தான் போண்டா ரொம்ப பிடிக்குமேடா, சாப்பிட்றா. நீ ஏய் சாப்பிட்றா. ஏய் நீ சாப்பிட்றா. சொல்லுடா புரிஞ்சுக்காம போடா நீ. டேய் டேய் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல டேய் சாப்பிட்றா. ஏன்னா டேய் சொன்ன டேய் சாப்பிடு. சூப்பரா இருக்கு போண்டா. சாப்பிட்றா மச்சி. என்னால் சாப்பிட முடியல மச்சி. நீங்க வெயிட் பண்ணிரு, நான் போய் சைக்கிள் எடுத்து வந்துடுறேன். நம்ம சேர்ந்து போலாம். அதோ அந்த பறவை போல பாட வேண்டும். ஏய் மச்சான், அப்பா பிளாக் ரோஸ் வாங்கிட்டு வர சொன்னாரா? மாந்துட்டேன்டா. நீ போயினே இருக்கியா? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி நீ போயினிரு. இதனால தாங்க இவனை எல்லாரும் அட்டக்கத்தின்னு சொல்கிறாங்க. அட்டக்கத்தின்றது எங்கள் குடும்ப பேர். இவங்க அப்பா இருக்கிறாரு. பூச்சி பாக்குறியா? நின்னு சண்டாசை வீரத்துக்கு பிறந்தவங்கடா நாங்க. எங்க தாத்தா சொல்லுவாரு, வீண் சண்டைக்கு போவாத, வர்ற சண்டைய விடாதன்னு. நாங்க வீண் சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா எவனாவது சீனிங்க மென்றுவேன். யாட்டு மோதுறீங்க, மாட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சிடுவேன். எம்பி போட்டு வர்றவன் இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. ஆமாங்க, இவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் இங்கே இருக்கிற வாழை மரத்தை தான் வெட்டுவார். பஸ்ஸை விட்டு இறங்கி போகும்போது சிரிச்சா பாரு, சான்ஸே இல்லைடா. உம்முன்னு இருக்குதா, மனசே கஷ்டமாச்சுடா. அதனால இன்னும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா. அந்த அம்மாவை நான் பார்க்க போலன்னு வச்சுக்கேன், யாருக்கிட்ட சொல்லி திட்டி அனுப்புது. நான் கூட அலைப்பாய்த மாதம் மாதிரி நானே ஆளும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் தான்டா பார்க்குறோம். அண்ணானுமா அப்புறம் சாரின்னு சொல்லி அனுப்புமா. நம்மளும் கேட்டுட்டு பின்னாடியே போகணுமா? நமக்கு ஒரு கெத்து வேணாம் மச்சான்.
இப்பெல்லாம் அந்த ரூட்லயே போறது இல்லைன்னு வச்சுக்கேன். எப்படியம்மா அத்தா உன்னால மட்டும் இப்படி புழுவ முடியுது? ஏய் இவரு புழுவே மாட்டாரு. அழிச்சதனோட பக்கத்து வீட்டுல இவரு. அட்டா கவலைப்படாத, ஏதாவது பண்ணிக்க போற. சூசைட் பண்ண ட்ரை பண்ணியா சொன்னா போல. யாரு இப்ப கவலைப்பட்டா? நம்ம மேல ஆசைப்பட்டு சேர முடியலன்னா கவலைப்படலாம். அவன் நம்மள மதிக்கவே இல்லை. அவன் அண்ணா நம்ம தங்கச்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் மச்சான். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வேலைக்கு ஆகுமா? சரிப்பா, இன்னும் எத்தனை பொண்ணு பின்னாடி சுத்தினே இருக்க போற? ஒண்ணுமே செட் ஆகல. மச்சி, லவ்ன்றது ஒரு தனி ஃபீல். ஓ, அது எதுக்கு மதிக்காதவனை காட்டி வேஸ்ட் பண்ணோம்? இவன் மதிக்கலையா இன்னொருத்தி, அவளும் மதிக்கலையா வேற ஒருத்தி. இந்த ஒன் சைடு லவ் ஃபெயிலியரு, வருத்தப்படுறது, கையெடுத்துக்கிறது, சூசைட் பண்றது, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது மச்சான். அதெல்லாம் முட்டாள்தனம்டா. இப்போ ஒரு பொண்ணு நம்மளை வேணான்னு சொல்றான்னு வச்சுக்கேன், அப்ப நமக்காகவே பிறந்து நமக்காகவே ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா வேலைக்கே ஆகுதுப்பா. கொஞ்சம் பேசுனீரா? என்னடா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருக்குது. பொண்ணா? வீடு வெண்ணல அந்த வா பாப்பலாம். மச்சான் உட்காந்து பேசிட்டே இருங்க. நான் வீட்டுக்கு போய் யாருன்னு பார்த்து வந்துடுறேன். யாரு மச்சான்? கண்டுக்காம போறான். மச்சான் சாயங்காலம் கராத்தே கிளாஸ்ல பார்க்கலாம். எனக்கு ரெடி வெரி 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 பாத்தாட்டா அம்மின்ற போதே. அங்கல்ல இந்த மாப்பு வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்க? வாடா கல்ல என்னத்துல போன ஊடனே தங்க மாட்டேன்ற புலஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்ததே எனக்கு வேலையா போச்சு. ஓ கத்தாதம்மா, வேப்பமா தந்தா உட்காந்து பேசியிருந்தோம். யாருன்னு தெரியுதா? இது கீதா அண்ணியோட சொந்த தங்கச்சி. அதான் சின்ன வயசுல நம்ம வீட்டுக்கு வருமேடா. இவன் தாமா என் 2வது புள்ள. இப்படி பசங்க 2 மார்க் சேர்த்து போடக்கூடாது. எல்லா பாடத்திலையும் பாஸ், இங்கிலீஷ் தான் ஃபெயில். அட்டம் தெரியுதுலையா? மார்ச்ல கிளியர் பண்ணிடுவோம்ல. ஆமா, இதோட 4வது தடவை எழுதுறது. அந்த கங்கம்மா புண்ணியத்தால இந்த மாதிரியாவது பாஸ் பண்ணி ஒளிஞ்சா போதும், காலேஜுக்கு போவான். இதுக்கு சொல்றோம். என்னடா தங்கச்சி கிட்ட தான் சொல்லிக்கிறேன். தங்கச்சி முறையும் மாத்தாதம்மா. திருட்டு பையன் என்ன நடத்துல இப்படி அனுப்பான்? கழுத அப்படியே வெட்டணும் உன்னை. துட்டு கொடுக்குறாங்க, அவன் நடிக்கிறான். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதான் அவன் செய்வான். வெங்காயத்துல இருக்கிறான் டைரக்டர். எப்ப பார்த்தாலும் அதுக்காக இப்படி எடுத்துட்டு இருப்பான். முதல்ல அவனை வெட்டணும். இல்லத்த, அவன் ஃபேஸ் கட் பாரு, நல்ல பொறுக்கி மாதிரி. அதான் அவன் எல்லா சீரியலும் வில்லனாவே நடிச்சுன்னு இருக்கிறான். அவன் மூஞ்சிக்கு வில்லன் தான் செட் ஆகும், நல்லவனா செட் ஆகாதுல்ல. ஆமா இல்ல செல்வி, உன் மாடு கரப்பா ஓட்டு மிஸ்ரண்ட போயிருக்குதே, போய் புடிச்சு கட்டு. இதுக்கு இதே வேலையே போச்சு. டேய் நைனா, போய் அந்த மாடு புடிச்சு கட்டு வாடா. அந்த ஆள் பாத்தறனா மாட்டு வயித்துல அடிச்சிடுவான்டா. டேய் போடா. ஏய் என்னால போய் மாடு புடிச்சு கட்ட முடியாது. போ புடிச்சு கட்டு போ. இந்தல வந்துற போறா. ஆமா, இவன் பெரிய கலெக்டர், மாடு புடிச்சு கட்ட மாட்டான். இருமா புடிச்சுவன். ஒரு வேலை சொன்னா செய்யற நீ. ஏமா நீ இத கிள்ளிரு, இத நான் வந்துடுறேன். சரி அத்தை. ஐயோ மாடி. அரை மணி நேரம் நாடகத்துக்கு 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இதனால தான் நான் நாடகத்தையே பார்க்கறதில்ல. நீ கீதா நீ உண்மையான தங்கச்சியா? வாடகை தங்கச்சி. இல்ல அப்பனா நீங்க எனக்கு முறாவது தெரியுமா? இல்ல இல்ல சொந்தக்காரங்கன்னு சொல்ல வந்தேன். நீ இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருப்ப? உன் அப்பன் கப்பல் ஏற வரைக்கும். நான் கிளம்புறேன். ஏய் போகாத. ஏய் ஏய் ஏய். மூஞ்ச பாரு, திருட்டு மூஞ்சி. ஒரு பொண்ணை விடாது. Seven, 8, left, right, left.
பிரியா ஸ்கூல்ல இருந்து வந்த ஒண்ணு ரெடியா மச்சான் அதுவும் தாடா வீட்டுக்கு வந்தாலும் அந்த பொண்ணு மச்சான் வந்த ஒண்ணு என்ன பக்கம் மச்சான் வருது. ரிலாக்ஸ். நீங்க எல்லாரும் 3 மாசமா கராத்தே கத்துக்கிறீங்க. இப்ப திடீர்னு எதிரி வந்து தாக்குனா நான் சொன்னல மச்சான் என்ன பாஸ் சீனே போகுது பாரு. நான் சொல்லி தர போறேன். ஏய் வாடாங்க. வாங்க. இங்க வாடா. நான் இப்ப என்ன பேசணும் உனக்கு தெரியுமா? எங்க நான் சொல்ல 3 மாசம் கிளாஸ் வந்தோம். யாருன்னா திடீர்னு அடிச்சிட்டா எப்படி பிளாக் பண்றதுன்னு சொல்ல போறேன்னு சொன்னீங்க. குட். இப்ப நானும் தீனாவும் எதிரிங்க நம்மளை அடிக்க வந்தா எப்படி பிளாக் பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறோம். ரெடியா தீனா? நல்லா கிரிப் பண்ணல. பொசிஷன் கிக் தென் பிளாக். ஓகே மாஸ்டர். ரெடியா? ஓகே ஓகே ரெடி? மாஸ்டருக்கு செம்மட்டி இல்ல அட்டகத்தி ஏன் கராத்தே கிளாஸுக்கு வந்தாருன்னா என்னாச்சுப்பா? தூக்குங்கப்பா. தூக்குங்க. ஏமாந்தீங்களா? பாய். போட்டு பார்த்த காசுல ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பாப்போம். என் பேர் தினகரன். என் பேரு திவ்யா. இவ பேரு நதியா. காலேஜ் படிக்கிறேன். பிஏஎஸ்சி. ரெண்டு பேரும் வேலை செய்றோம். எக்ஸ்போர்ட் கம்பெனி அம்பத்தூர். ஹலோ எந்த பஸ்? 65C. ஏன் அந்த அம்மா பேச மாட்டாங்களா? உமனா புஞ்சி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்பதான். உங்க காலேஜ்ல பொண்ணுங்களே இல்லையா? இருக்குறாங்க. இந்த லெவலுக்கு யாரும் இல்ல. ஏய் மல்லி ரோஸ் வேணுமா? ஏய் ஒழுங்கா போ. எங்க ஏரியா பசங்க பார்த்தாங்க அவ்வளவுதான். ஏய் நான் தான் ரவுடி. ஏய் போ. நண்பா டைம் ஆச்சு. எட்டனா? ஏய் அவன் நிக்கிறான்டி. கண்டுக்காம போலாம். அவன் பாக்குறான். உன்னதான் பாக்குறான். சி வாய் மூடு. இல்ல உன்னதான் பாக்குறான். இல்லப்பா. ரெடியா? இங்க வாடி. இல்ல இங்க வா. இருடி வேணும். சரி. வேற யாரா டிக்கெட் எடுக்கணுமா? உட்காரு. நீங்க எடுத்துட்டீங்களா? என்னக்கா வேலைக்கு போறியா? ஆமா. எந்த இடத்துக்கு போற? வேற யாரா டிக்கெட் எடுக்கணுமா? எக்ஸ்போர்ட்ல. இந்த பொண்ணும் பாக்குது, இந்த பொண்ணும் பாக்குது. எதைதான் பாக்குது? இதுவா திவ்யா நதியா ரெண்டுமே. ஏய் நிக்கடா வண்டியா நிக்கடா. ஏய் நிக்கடா. ஏய் வண்டி நிறுத்து. யாரா அது? யாரா எங்க ஏரியா பொண்ணு லவ் பண்றா? அவனா? ஏய் அது அவரே இல்ல. அந்த கட்ட போட்டு எங்க ஏரியா பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். எங்க ஏரியா பொண்ணை எவனா பாத்தீங்க வெட்டுருவேன் சொல்லிட்டேன். இந்த ரூட்ல வந்தமா போனமா நிக்கணும். அப்ப நான் பொண்ணுக்கு ரூட் விட்டீங்க போட்டு தள்ளுவேன். ஆமாச்சான் போலாம். வாங்கடா. ஏய் என்னடா முறைக்குற? அவனா? ஏய் ஏய் சரிமா. என்னடா முறைக்குற? வாடா மச்சான் வாடா. ஏய் கொன்று சொல்லிட்டேன்.
யாரை முறைக்கிற சொல்லிட்டேன் பிரச்சனை இருக்கியா சாவச்சு அங்கே வந்து ஏய் பண்ணிடுறா கிளம்பு கிளம்பு ஏய் நிட்டாத வீட்டுக்கு போய் சேர முடியாது அடி இந்த பக்கமே வரக்கூடாதுடா பொண்ணுங்களே வேணாம்